உங்க லைஃப் உங்களுக்கு புடிச்ச மாதிரி மாறணுமா? ஹெல்த்தியா, ஹேப்பியா உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமா? இந்த ஒரு விஷயத்த நீங்க நம்புனீங்கன்னா, கண்டிப்பா நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. இது வெறும் சென்டென்ஸ் மட்டும் இல்லைங்க. இட் மீன்ஸ் வாட் இட் சேஸ். பட் இத பண்றதுக்கு 3 விஷயங்கள நம்ம சரி செய்யணும். முதல் விஷயம் நம்மளோட எண்ணங்கள். எண்ணங்கள கரெக்ட்டா பண்ணணும். நமக்கு என்ன தேவையோ, அத மட்டும் தான் கேட்கணுமே தவிர, தேவையில்லாத விஷயங்கள பத்தி நெனச்சு கூட பார்க்கக்கூடாது. நீங்க தேவையில்லாத விஷயத்துங்கள கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் அத உங்களுக்கு குடுத்துடும். நம்மளோட பிரச்சனையே இதுதான். நமக்கு தேவையான விஷயத்த தவிர, தேவையில்லாத விஷயங்கள தான் நம்ம அதிகமா யோசிக்கிறோம், அதிகமா நெனைக்கிறோம். அதனால தான் அந்த தேவையில்லாத விஷயங்கள் தான் நம்மகிட்ட வந்து சேருது. அண்ட் செகண்ட் வந்துட்டு நம்மளோட எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ். நீங்க எப்பவுமே இது நடக்காது, இது கிடைக்காது, இப்படியெல்லாம் எப்படி நடக்கும்ன்ற ஒரு டவுட்ஃபுல் மைண்ட் செட்லயே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் மறுபடியும், மறுபடியும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதுக்கு பதிலா என்னால முடியும், நடக்கும், நான் இத பண்ணுவேன், இது கண்டிப்பா நடக்குன்ற எண்ணங்களோட இருந்தீங்கன்னா, நீங்க அத யோசிக்கும்போதே உங்களோட மனசுல ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கு அது ஒரு வைப்ரேஷனா போயி, கண்டிப்பா அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அண்ட் 3 வந்துட்டு நம்மளோட வார்த்தைங்க. வேர்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம வாயிலருந்து வர ஒரு ஒரு வார்த்தையும் மேஜிக் ஸ்பெல் மாதிரி. நீங்க என்ன பேசுறீங்களோ, நீங்க அதிகமா நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தப்பான விஷயங்கள பேசும்போது, இன்னொருத்தர குறை சொல்லும்போது, இன்னொருத்தர பத்தி தப்பா பேசும்போது, கண்டிப்பா நம்மளோட லைஃப்பும் அதே மாதிரி தான் இருக்கும். நெறைய பேர் இந்த ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மத்தவங்கள பத்தி குறை சொல்லும்போதோ, இல்ல அவங்கள பத்தி தப்பா பேசும்போதோ, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம லைஃப்லயும் அது நடக்கும். ஒண்ணு நம்மளே அந்த தப்பு பண்ணியிருக்கோம், இல்ல நம்மளுக்கு க்ளோஸான யாராவது ஒருத்தர் அந்த தப்ப பண்ணி, நம்மளுக்கு அதோட இம்பாக்ட்ட குடுத்துருக்குவாங்க. நீங்க எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசும்போது, மத்தவங்க பத்தி நல்லதா பேசும்போது, மறுபடியும் அந்த சிச்சுவேஷன்ஸ தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். இது 3ம் நம்ம கண்டிப்பா சரி பண்ணிக்கணும். ஒண்ணு நம்மளோட எண்ணங்கள், இன்னொன்னு நம்மளோட எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ், 3வது நம்மளோட வார்த்தைகள். இந்த 3 விஷயத்த மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா, நமக்கு புடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறிடும். இதோட உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா, கண்டிப்பா அது ஏதோ புக்ல படிச்சதுனாலயோ, இல்ல ஏதோ ஒரு மூவி பார்த்ததுனாலயோ, யாரோ சொன்னது கேட்டதுனாலயோ கிடையாது. என்னோட லைஃப்ல நான் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, எனக்கு புடிச்ச மாரி என் லைஃப் மாறுனதுனால மட்டும் தான் என்னால இவ்ளோ எக்ஸைட்மென்ட்டோட உங்களுக்கு சொல்ல முடியுது.